எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 6th புக்கு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடம் 4 பார்க்க போகிறோம். தாவர உலகத்தை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பண்ணிடுங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தாவர உலகத்தை பொறுத்த மட்டும் ஒரு தாவரம் இருக்குது. அந்த தாவரோட வேறு தொகுப்பு தண்டு தொகுப்பு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது. வேறு தொகுப்பு எப்படி இருக்கும், தண்டு தொகுப்பு எப்படி இருக்கும், வேறு தொகுப்பில் என்னென்ன வகைகள் இருக்குது, தண்டு தொகுப்பில் என்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்குது அப்படின்றத அந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக வேறு தொகுப்புனா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு இந்த பாயிண்ட் கண்டிப்பாக தேவை. வேர் என்பது ஒரு தாவரத்தின் முக்கிய அச்சின் கீழ்ப்பகுதியாகும். இது நிலத்திற்கு கீழே காணப்படுகிறது. வேர்களில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இது கூற்று காரணத்தில் கொடுத்துட்டு ஈஸியாக இது நம்ம அடிச்சிடுவோம். கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் கிடையாது. அதன் நுனிப்பகுதியில் வேர் மூடி உள்ளது. வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் வேர் தூவிகள் ஒரு கற்றையாக காணப்படுகின்றன. வேர்கள் நேர் குவிநாட்டம் உடையவை. அடுத்தது வேரில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்னா ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர்னால் உங்களுக்கு என்ன தெரியும், ஆழமாக ஒரே மாதிரி நீளமாக போகக்கூடியது ஆணிவேர். சல்லிவேர்றது சின்ன சின்னதாக போகக்கூடியது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குழப்பற விஷயமே. மா வேம்பெல்லாம் ஆணிவேர் தொகுப்புன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவரே ஆணிவேர் தொகுப்பா அதை தான் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டில். ஆணிவேர் தொகுப்போட எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா அவரை, மா, வேம்பு இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க. வேரை பொறுத்த வரைக்கும் முதல் நிலை வேர், 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர்ன்றலாம் அந்த வேரில் பிரிப்பாங்க. சரி, சல்லிவேர் தொகுப்பு பொறுத்த மட்டும் நெல், புல், மக்காச்சோளம். நெல், புல் நமக்கு சல்லிவேர் தொகுப்புன்றது தெரியும். மக்காச்சோளம் சல்லிவேர் தொகுப்புன்றது தெரிஞ்சு வரணும். சல்லிவேர் தொகுப்பு. வேரோட ஒர்க் என்ன அப்படின்னா, வேர்களோட பணிகள், வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகின்றன. மண்ணிலிருந்து நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சுகின்றன. கேரட்டு, பீட்ரூட் போன்ற தாவரங்கள் தாங்கள் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன. இஞ்சி தண்டா வேறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யோசித்து சொல்லுங்கள். தண்டு தொகுப்பு, அதாவது நிலத்தோட மேற்பரப்பில் வளர்கின்ற தாவர பகுதிக்கு தண்டு தொகுப்பு என்று பெயர். இதன் மைய அச்சு தண்டு எனப்படும். தண்டு தொகுப்பானது இலைகள், மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டுள்ளது. இதெல்லாம் சும்மா நார்மலாக படிச்சுக்கோங்க. கணுனா என்ன, கணுவிட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், அவ்வளோதான் ஜஸ்ட்டு. சரி, வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன. இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக தாவரத்தின் பிற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. சில தாவரங்கள் உணவை தண்டில் சேமித்து வைக்கின்றன. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உணவை தண்டில் சேமித்து வைக்கின்றன. எடுத்துக்காட்டு கரும்பு. 6th புக்கு தான் ரொம்ப ஈஸியான சிலபஸ்லாம் நினச்சிடாதீங்க. 6th புக்கில் விட்டுட்டு வந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஈஸின்னு நினச்சி பார்க்க ஈஸியாக தெரியும். அந்த 4 சாய்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம். சரி, சரி. இலைகள் பசுமை நிறத்தில் இருக்கிறதுக்கான காரணம் அவற்றுள்ள பச்சை நிறமிலான பச்சையமாகும். இலையின் அடிப்பகுதியில் நுண்ணிய துளைகள் காணப்படுகின்றன. இவை இலை துளைகள் எனப்படுகின்றன. சரி, இலையின் பணிகள்: ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிக்கிறது, சுவாசித்தலுக்கு உதவுகிறது, இலைத்துளை வழியே நீராவி போக்கு நடைபெறுகிறது. தண்டின் பணிகள் என்னது? தண்டானது கிளைகள், இலைகள், மலர்கள் மற்றும் கனிகளை ஆகியவற்றை தாங்குகின்றது. வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன. இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக தாவரத்தின் பிற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. சில வகை தாவரங்கள் உணவை தண்டில் சேமித்துக்கின்றன. இதைத்தான் பார்த்தா எடுத்துக்காட்டு கரும்பு. அடுத்தது விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. விக்டோரியா அமேசோனிகா தாவரத்தோட இலைகள் 45 கிலோ வெயிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. அந்த இலையோட தாங்கும் திறன், எஃபிஷியன்சியை சொல்கிறாங்க. மேலும் அறிந்து கொள்ளுதல்: எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம்?
பூவின் அடிப்படையில் தாவரங்களை இரு வகைகளாக பிரிக்கலாம். அவை பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள். சூரியகாந்தி பூக்கும் தாவரம், ரிக்ஸியா அப்படின்றது பூவாத தாவரம். சூரியகாந்தி பூக்கும் தாவரம், ரிக்ஸியா அப்படின்றது பூவாத தாவரம். விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள். இது எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் வரக்கூடிய ஒரு இடம், தெளிவாக சொல்கிறேன். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னால் மூடிய விதை தாவரங்கள். இது எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, ஆஞ்சியோ பண்ணுறாங்களே, ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷனுக்கு ஆஞ்சியோ பண்ணுறாங்க. ஆஞ்சியோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, மூடிடுறாங்கள்ல. ஆஞ்சியோஸ்பெர்ம்னா மூடிய விதை தாவரங்கள். ஆஞ்சியோ பண்ணிவிட்டு மூடிடுவாங்க. அதே ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னால் மூடிய விதை தாவரங்கள். விதைகள் கனிகளில் புதைந்திருக்கும். மற்றும் ஜிம்னோஸ்பெர்ம்கள்ன்றது, ஜிம்முக்கு போனால் நம்ம ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு தானே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரங்கள். விதைகள் கனிகளில் புதைந்திருக்காது. சரி, மூடிய விதை தாவரம், அதாவது ஆஞ்சியோஸ்பெர்முக்கு எடுத்துக்காட்டு இது என்னன்னு கேட்குறாங்க. மா. திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ்பெர்முக்கு எடுத்துக்காட்டு சைகஸ். சரி, வாழிடத்தோட வகைகளை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, 2 முக்கிய வகைகளாக நாம் இப்போ படித்தருவோம். ஒன்று நீர் வாழிடம். சரி, நீர் வாழிடம் என்னென்னு பார்த்துட்டு போவோம். நாம் குளத்திற்கு சென்று பார்வையிடும்போது சில தாவரங்கள் நீரில் மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். தாமரை அப்படிப்பட்ட ஒரு தாவரம். அதன் இலைகள் நீரில் மிதந்து கொண்டிருக்கும். அதன் மீது ஒரு தவளை அமர்ந்திருக்கும். அது தாமரை மலரை சுற்றி அங்குமிங்கும் பறக்கும் பூச்சிகளை பிடிக்க தயார் நிலையில் இருக்கும். தாமரையின் தண்டானது நீரில் மூழ்கியும் அதன் வேர்கள் சேற்றில் புதைந்தும் காணப்படும். இது நீரில் காணப்படுவதால் இதனை நீர்வாழ் தாவரம் என அழைக்கலாமா? நீர் வாழிடம் என்பது நிரந்தரமாக நீர் சூழ்ந்த பகுதியையும் அவ்வப்போது நீர் சூழ்ந்த பகுதியையும் உள்ளடக்கியது. வாழிடங்கள் 2 வகைப்படும். அவை நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம். அந்த நீர் வாழிடத்திலேயே நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம்னு சொல்கிறாங்க. சரி, வாழிடங்களின் 2 வகைகள்: நில வாழ்விடம், நீர் வாழ்விடம். நில வாழ்விடத்தை பொறுத்த வரைக்கும் பாலைவனம், பூமியில் மிகவும் வறண்ட நிலத்தை பாலைவனம் சொல்லுவோம். புல்வெளியை விட தாவரங்கள் வறட்சியடைந்த பகுதி. அடுத்தது மலை. தன்னை சுற்றியுள்ள நிலப்பரப்பிற்கு மேல் நீண்டு காணப்படும் பெரிய பகுதி மலை. சரி, அடுத்தது நிரந்தரமாக நீரால் மூடப்பட்ட பகுதி, நீர்வாழிடம் சொல்லுவாங்க. அதில் எதுனா கடல், நன்னீர் ஆறு, ஏரி, குட்டை, குளம் இதெல்லாம் சேரும். சரி, நன்னீர் வாழிடம்னா என்னென்னு பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு படிக்கின்றது இல்லை, சொல்கிறேன். ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவையாகும் நன்னீர் வாழிடங்கள். ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும் தாவரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நன்னீரில் காணப்படக்கூடிய 3 தாவரங்கள் சொல்ல தெரியணும். ஆகாய தாமரை, அல்லி, தாமரை, ஆகாய தாமரை, அல்லி இதெல்லாம் நன்னீரில் காணப்படும். நீர் தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை. தண்டிலும் இலைப்பகுதிகளிலும் காற்றறைகள் அதிகமாக இருப்பதால் இவை நீரில் எளிதில் மிதக்கின்றன. சரி, அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள், அதாவது ஏர் ஸ்பேசஸ் அவை எதுக்கு பயன்படுது அப்படின்னா நீரில் மிதக்க உதவுகின்றன. கடல் நீர் வாழிடம்னா என்னன்னு பார்ப்போம். வானிலிருந்து பார்க்கும்போது பூமியானது நீல நிற பளிங்கு போல தோன்றும். ஏனெனில் அதன் மேற்பரப்பானது 70% கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது. தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல் வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல்வாழ் தாவரங்கள் மூலமாக தான் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த கடல் நீர் வாழிடத்தோக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். கடல் பாசிகள், கடல் புற்கள், சதுப்பு நில புற்கள் மற்றும் தாவர மிதவைகள்.
தனித்து, அதாவது தாவர மீன்கள்னால் தனித்து நீரில் மிதக்கும் பாசிகளை தான் சொல்கிறாங்க. இதில் வந்து சதுப்பு நில பொருட்கள் வந்து எதோட சேர்ந்ததுன்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது, உலகில் மிக நீளமான நதி நைல் நதியாகும். இது 6650 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. இதன் நீளம் 2525 கிலோமீட்டர். 25 கங்கை வந்து 25 நைல் நதியோட நீளம் 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. சரி, நில வாழ்விடத்தை பொறுத்தமட்டில் உங்களுக்கே தெரியும், காடு, புல்வெளி மற்றும் பாலைவனங்கள் ஆகிய நிலப்பரப்புகளில் காணப்படும் வாழிடங்கள் நில வாழிடங்கள் எனப்படும். பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் ஆகிய மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வாழ்விடங்களும் நில வாழிடங்களாகும். நில வாழிடங்கள் ஒரு கண்டத்தின் அளவிற்கு பெரியதாகவோ அல்லது தீவின் அளவிற்கு சிறியதாகவோ இருக்கலாம். உலகில் 28% நில வாழிடங்கள் உள்ளன. 28% நில வாழிடங்கள் உள்ளன. உதாரணம், பசுமை மரக்காடுகள், முட்புதர் காடுகள். நில வாழிடத்துக்கு உதாரணம் பசுமை மரக்காடு. இது சரி. நில வாழிடங்கள் 3 வகைப்படும். அவை காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள். காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள். சரி. காடுகள் இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வரக்கூடிய பகுதியில் தான் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 6th புக்கு தான் நம்ம நினைக்காததுக்கு மெயினாக இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் ஃபுல்லாக படிச்சிடுறேன். காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமான மரங்களை கொண்டுள்ளன. இவற்றை வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் என வகைப்படுத்தலாம். இங்கு ஆண்டு சராசரி மழை அளவு 25 முதல் 200 சென்டிமீட்டராக இருக்கும். 25 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டராக இருக்கும் காடுகளில் பொறுத்த மட்டும். புல்வெளி வாழிடத்தை பொறுத்த மட்டும் இவ்வகை வாழிடத்தில் புற்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இவை மிகச் சிறியன முதல் மிக உயரமான புற்களை கொண்டுள்ளன. உதாரணம், சவானா புல்வெளி. அடுத்தது, பாலைவன வாழிடம். நீரின் அளவு மிக குறைவாக உள்ள வாழிடம் பாலைவனம் எனப்படும். இவை பூமியின் மிகவும் வறண்ட பகுதிகள் ஆகும். இங்கு ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். பூமியின் நிலப்பரப்பில் சுமார் 20% பாலைவனங்கள் உள்ளன. பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புக்களையும் சேமித்து வைத்திருக்கும் தடிமனான இலைகளை பெற்றுள்ளன. கள்ளித்தாவரம் போன்ற தாவரங்கள் தண்டில் நீரை சேமித்து வைத்திருக்கின்றன. அதன் இலைகள் முட்களாக மாற்றமடைந்துள்ளன. இவை நன்கு வளர்ச்சியடைந்த நீளமான வேர்களை கொண்டுள்ளதால் மண்ணில் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன. பாலைவன வாழிடங்களின் வகைகள் பின்வருமாறு: வெப்பமான வறண்ட பாலைவனங்கள், மித வெப்பமான பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள். உதாரணம், சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்றுக்கற்றாழை, பிரயோஃபில்லம். சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்றுக்கற்றாழை, பிரயோஃபில்லம். சரி, இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அடுத்தது, உங்களுக்கு தெரியுமா, மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. திரும்ப சொல்கிறேன், மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்தியாவோட துணைக்கண்டத்தில் தான் இருக்குது. இதன் ஒரு பகுதி வந்து வடமேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து வந்து தாவரங்களின் தகவ அமைப்பும் மாற்றுகளும். தாவரங்கள் பல ஆண்டுகளாக அவை வாழும் வாழிடங்களில் தொடர்ந்து வாழ்வதற்கேற்ற வகையில் அவற்றில் காணப்படும் சிறப்பு அம்சங்களே தகவ அமைப்புகள் ஆகும்.
ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் அங்கு வாழ்வதற்கு ஏற்ற குறிப்பிட்ட அமைப்புகளை உருவாக்கி கொள்கின்றன. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது பற்றுக்கொடி, ஏறுகொடி, முட்கள் போன்ற சில தகவமைப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம். பற்றுக்கொடியை வந்து பற்று கம்பி அப்படின்னா ஏறுகொடிகள், ஒன்றை பற்றி ஏறுறது. பட்டாணி, பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டுடைய தாவரங்களில் காணப்படும் பற்று ஏறும் உறுப்பே பற்று கம்பி ஆகும். ஒரு ஆதாரத்தை சுற்றி கொண்டு தாவரங்கள் மேல் ஏறுவதற்கு பற்று கம்பி உள்ளது. உதாரணம் இனிப்பு பட்டாணி. சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக உள்ளன. இனிப்பு பட்டாணியை பொறுத்த வரைக்கும் சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக உள்ளன. பாகற்காய் அப்படின்னா கோணமுட்டு பற்று கம்பிகளாக மாற்றமடைந்து அத்தாவரம் மேலே ஏறுவதற்கு உதவுகின்றன. இந்த கொடுத்துருக்க படம் வந்து லத்திரஸ் இனிப்பு பட்டாணின்னு சொல்லுவாங்க. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். சரி, அடுத்து பின்னுக்கொடி. ஒரு சில தாவரங்கள் நீண்ட மெலிந்த தண்டுகளை கொண்டுள்ளன. அவை தானாகவே நேராக நிலைத்து நிற்கும் தன்மையற்றவை. அவை ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்கின்றன. உதாரணம் சங்குப்பூ, மல்லிகை. அடுத்தது பின்னுக்கொடி பார்த்தாச்சு. சங்குப்பூ பார்த்துக்கோங்க, ப்ளூ கலரில் இருக்குது. முட்கள். சில தாவரங்களின் இலைகள் பாதுகாப்பிற்கு உதவும் வகையில் முழுமையாகவோ அல்லது ஓரளவிற்கோ கூரிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றன. உதாரணம் அகேவ், ரயில் கற்றாழை. முட்களுக்குரிய எடுத்துக்காட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வகை கற்றாழையில் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளன. சப்பாத்தி கல்லியில் இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளன. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். காகிதப்பூ, அதாவது போகைன் வில்லா. காகிதப்பூ வந்து போகைன் வில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டு பகுதியில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்றன. அகேவ் பார்த்துக்கோங்க, இது சப்பாத்தி கல்லி. கள்ளி வகை தாவரங்கள் பச்சை நிறத்தை கொண்டு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. இத்தாவரத்தின் எந்த பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க. சரி, தண்டு தாவரத்தின் மைய அச்சில் மேல் நோக்கி வளரும் பகுதியாகும். இதில் கணு மற்றும் கணுவிடை பகுதி ஆகியவை காணப்படுகின்றன. தண்டில் இருக்கும், வேரில் இருக்குமா? இருக்காது. இலைகளின் 3 முக்கிய பணிகள்: ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவிப்போக்கு. தாவரங்கள் வாழும் சுற்றுப்புறம் அதன் வாழிடம் எனப்படும். 2 வகையான வாழிடங்கள் உள்ளன. அவை நீர்வாழிடம், நிலவாழிடம். தகவ அமைப்புகள். ஒரு தாவரம் அதன் வாழிடத்தில் வாழ்வதற்கு ஏற்ப அவற்றில் காணப்படக்கூடிய சிறப்பு அம்சங்கள் தான் தகவ அமைப்புகள்னு சொல்கிறாங்க. பற்றுக்கம்பியை பொறுத்த மட்டும் மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் ஆதாரத்தை பற்றுவதற்கு பயன்படும் உறுப்பு பற்றுக்கம்பி. இனிப்பு பட்டாணி பார்த்தோம். பின்னுக்கொடி, மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் நேராக நிற்க உதவுகிறது பின்னுக்கொடியை பொறுத்த வரைக்கும். நினைவில் கொள்வது தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட முதல் 2 பாயிண்ட் இன்னும் பார்க்கல. பூக்கும் தாவரங்களில் 2 முக்கிய தொகுப்புகள் உள்ளன. அவை வேறு தொகுப்பு, தண்டு தொகுப்பு. ஸோ வேறு தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்த செய்கிறது. அது மண்ணிலிருந்து நீரையும் கனிம உப்புகளையும் உறிஞ்சுகிறது. இந்த கொஸ்டின்ஸ் வந்து குறிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புங்க. அதை ஃபுல்லாக ஒரு டே நம்ம எடுத்துடலாம். இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணிடுங்க. ரெகுலராக சேனலை வந்து பாருங்கள். அடுத்த டாபிக் வந்து அழகு 5 விலங்குலகம். அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுவும் சரி, யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கமெண்டில் போடுங்க. நோ ப்ராப்ளம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்காண்டி தான் அந்த கிளாஸு. உங்களோட ஐடியாலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா படிங்க, உட்காந்து டைம் கிடைக்கிறப்ப படிங்க. தேங்க்யூ.